நல்ல எண்ணெய்னு கேட்டவங்க எண்ணெயே சாப்பிடலாமா சார்னு யாருமே கேட்டதில்லை இதுவரையில். நம்மளோட உடம்புக்கு எண்ணெய் எதுக்காக மெயினா தேவைன்னு கேட்டீங்கன்னா, சாப்பாடை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணாது, எண்ணெயை தான் ஸ்டோர் பண்ணும். ஏன்னா கார்போஹைட்ரேட்டை எண்ணெயை மாற்ற தெரியும். மனித உடம்புக்கு விட்டமின்கள் அவசியம். நான் எண்ணெய் எடுத்துக்கிட்டாதான் என் உடம்புக்கு எண்ணெய் கிடைக்குமான்னா கிடையவே கிடையாது. உடம்பே எண்ணெயை உற்பத்தி பண்ணும். குட் ஈவினிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட உடம்புக்கு எண்ணெய் எதுக்காக மெயினா தேவைன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க எண்ணெய் ஒரு நல்ல கலோரிஃபிக் வேல்யூ உள்ள ஒரு உணவு. கலோரிஃபிக் வேல்யூனா தெரியும் இல்லைங்களா? சக்தி கொடுக்கக்கூடிய உணவு. செரிச்சா சக்தி கொடுக்கும். எப்படி நம்ம சாப்பாடு இப்போ கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம். அரிசி கார்போஹைட்ரேட், சிறுதானிய உணவுகள்லையும் மெஜாரிட்டி கார்போஹைட்ரேட் இருக்கு. கிழங்குகள் கார்போஹைட்ரேட். ஒரு மனிதன் கிழங்குகளையும் அரிசியுமே சாப்பிட்டு கூட உயிர் வாழ முடியும். அதுங்களும் சக்தி தர்ற ஒரு மெட்டீரியல் தான். ஆயில் கொடுக்கிற சக்தி ஒரு கார்போஹைட்ரேட் கொடுக்கிற சக்தியை காட்டியும் 2.5 மடங்கு அதிகமான சக்தியை கொடுக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான சக்தியை எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்னதான் கிழங்கு சாப்பிட்டாலும், நீங்க என்னதான் சாப்பாடை சாப்பிட்டாலும், அது சாப்பாடை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணாது, எண்ணெயை தான் ஸ்டோர் பண்ணும். நம்ம தொப்பையில் இருக்கிறது, இங்க இருக்கிறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அடிப்போஸ் டிஷ்யூஸ்ல அதுக்கு தெரிஞ்ச ஒரே சேமிப்பு எண்ணெய் தான். ஏன்னா அதுதான் அதிக எனர்ஜி கொடுக்கறதுனால கொஞ்சம் ஆயில் எடுத்தா கூட நம்ம என்னைக்கு பசியா இருக்கிறோமோ, எப்ப பசியில இருக்கிறோமோ, எப்ப திடீர்னு எனர்ஜி தேவைப்படுதோ, எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருப்போம், அப்படியே நமக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும். எனர்ஜி சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு அது எடுத்துக்கிற கூடிய ஒரு இது எங்கன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ரிசர்வ்ஸ் பேங்க்ல போட்டு வச்சிருக்க பணம் மாதிரி எடுத்து அது எரிச்சுக்கும். ஸோ பாடிக்கு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டை எண்ணெயை மாற்ற தெரியும், அவ்வளவுதான். அப்ப பாடி ப்ரிஃபர் பண்ற ஒரு எனர்ஜி சோர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா எண்ணெய். ஸோ ஒரு எண்ணெயை நம்ம எனர்ஜிக்காக சாப்பிட்றோம். இன்னொன்னு விட்டமின்ஸ்க்காக. மனித உடம்புக்கு விட்டமின்கள் அவசியம் இல்லைங்களா? ஆனா மனித உடம்புகளால விட்டமினை சிந்தசைஸ் பண்ண முடியாது. அப்ப விட்டமினுக்கு அது வேற ஒரு விஷயத்தை சார்ந்திருக்கு. மனிதனுக்கும் தாவரங்களுக்கும் உள்ள ஒரு உறவுக்காக இயற்கை பண்ணி வச்ச ஒரு பாடு. உனக்கு தேவையான விட்டமின் அங்க இருக்கு. சோ அப்பதான் நீங்க தாவரங்களை டிபெண்ட் பண்ணி இருப்பீங்க. சோ விட்டமின் கேரியர். இப்ப இந்த விட்டமின்ஸ்ல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வாட்டர் சால்யூபிள், தண்ணியில கரையக்கூடிய விட்டமின்கள். இன்னொன்னு எண்ணெயில மட்டுமே கரையக்கூடிய விட்டமின்கள். இந்த தண்ணியில கரையக்கூடிய விட்டமின்கள்னா விட்டமின் பி, விட்டமின் சி, இதெல்லாம் தண்ணியில கரையக்கூடிய விட்டமின்கள். எண்ணெயில கரையக்கூடிய விட்டமின்கள் பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் டி, இது மாதிரியான சில எண்ணெயில கரையக்கூடிய விட்டமின்கள் இருக்கு. எண்ணெயில கரையக்கூடிய விட்டமின்களை உள்ளுக்கு எடுக்கணும்னா அது எண்ணெயில கரைச்சு தானே எடுக்க முடியும். சோ இயற்கை எண்ணெயில் அந்த விட்டமின்களை வச்சிருக்கு. சோ நமக்கு விட்டமின் சப்ஸ்டான்சியேஷன், விட்டமின் எடுத்துக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம என்ன சாப்பிடணும். ஒன்னு எனர்ஜி. விட்டமினுக்காக கண்டிப்பா நீங்க அதை சாப்பிட்டு தான் ஆகணும். எனர்ஜிக்காக நீங்க கார்போஹைட்ரேட் எடுக்கலாம், பட் விட்டமினுக்காக எண்ணெய் எடுத்து தான் ஆகணும். இன்னொன்னு கேட்டீங்கன்னா, பாடிக்கு எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லி 2 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. ஒமேகா 3 ஒமேகா 6 சயின்ஸ்ல லின்ஓலிக் ஆசிட் அண்ட் லின்ஓலினிக் ஆசிட் அப்படின்னு. இந்த 2 ஆசிட்ஸும் ஹியூமன் பாடி சிந்தசைஸ் பண்ண முடியாது. இன்னொன்னு கூட நீங்க கேட்கலாம், நான் எண்ணெய் எடுத்துக்கிட்டாதான் என் உடம்புக்கு என்ன கிடைக்குமான்னா கிடையவே கிடையாது. உடம்பே எண்ணெயை உற்பத்தி பண்ணும். நீங்க சாப்பிட்ற சாப்பாடை, கார்போஹைட்ரேட்டை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணெயை மாத்தி டெபாசிட் பண்ணு சொன்னேன் பாத்தீங்களா? அப்ப எண்ணெயை உற்பத்தி பண்றதுக்கு உடம்புக்கே தகுதி இருக்கும் போது நம்ம எதுக்காக என்ன சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரியான விட்டமின்ஸுக்காகவும். இந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிடை பாடி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, பண்ண தெரியாது அதுக்கு. இந்த நான் சொன்ன லின்ஓலிக் ஆசிட் அண்ட் லின்ஓலினிக் ஆசிட், ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6, இந்த 2ஐயும் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இது எல்லாமே நம்ம பாடியில மெட்டபாலிசத்துக்கு, செல் மெம்பரேனாவும் மற்ற ஒரு முக்கியமான அவசியமான தேவைகளுக்காகவும் அது படைக்கப்பட்டிருக்கு. அப்ப இது எல்லாமே நீங்க பேசிக்கா பாத்தீங்கன்னா, அப்ப எனர்ஜி, விட்டமின் கேரியர், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட், இந்த 3க்கும் கண்டிப்பா வேணும். நீங்க எண்ணெயை நம்பி தான் இருக்கணும். இந்த எண்ணெயை எப்படி சாப்பிடணும்?